இந்த நாராயண பட்டத்திரி சரித்திரத்துக்கு வருவோம். இவர் பாரத புழையினுடைய ஆற்றங்கரையில் திருநாவார் அப்படிங்கிற கிராமத்திலேருந்து 3 கிலோமீட்டரில் மேல்பத்தூர்னு ஒரு கிராமத்தில் தான் இவர் பிறந்தது. மாதிருதத்தன்னு பேர் இவருடைய அப்பா பேர். இவர் அப்பாட்டியே தான் பிராமண குலத்தில் பிறந்தார். அப்பாட்டியே தான் வாசித்தார். மாதவாச்சாரியர்கிட்ட வேதாத்தியனமும் தாமோதரர் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரிகள்கிட்ட தர்க்கசாஸ்திரத்தையும் வியாக்கரணம்னு வரத்தே அச்சுத பிஷாரோடின்னு திருக்கண்டியூர்னு ஒரு ஊரில் இருந்தார். அவர்கிட்ட வியாக்கரண சாஸ்திரத்தையும் கத்துண்டு பெரிய சாஸ்திர வித்வானவர். அம்பலப்புழை ராஜா தேவநாராயணன் அப்படின்னு அவனுடைய சபையில் சபை வித்வானா வேற இருந்திருக்கார் இவர். இதெல்லாம் அவருடைய சுயமான சரித்திரத்தை பற்றின பிரக்ரியா சர்த்தஸ்யன்னு ஒரு கிரந்தம் இருக்குது. பிரக்ரியா சர்வஸ்வங்கிற கிரந்தத்தில் எல்லாத்தையுமே சொல்கிறார் அவர் இந்த விஷயங்களெல்லாம். இவருக்கு வியாதி வந்தது. ஜோசியம் பிரசித்தம் கேரளாவில். பிரஷ்னம்னு பாப்பா, பிரசன்னம் இல்லை, அது வேறு. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் உண்டு. குருவாயூரப்பன் பிரசன்னம் ஆகிட்டார்னா எய்த்தாப்பில் தெரிகிறார்னு அர்த்தம். பிரஷ்னம்னா கொஸ்டின்னு அர்த்தம், உத்தரம்னா பதில்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் பிரஷ்னம் அப்படின்னா கொஸ்டின்னு அர்த்தம். கேள்வியினுடைய அடிப்படையில் அமையிற ஜோசியம் அது. நீங்கள் என்ன கேட்குறேங்கிறதுக்கு தான் பதிலங்க. இதுக்கு தான் பிரஷ்னம்னு பேர். இப்போ இன்றைக்கி எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு கேரளாக்காராலே பிரசன்னங்கிறான். என்ன பிரசன்னம்னா எனக்கு அர்த்தம், இது வேறு அர்த்தம் அது வேறு அர்த்தம், சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறது. அது என்ன ஆகுதுன்னா சம்ஸ்கிருத கொலையாக இருக்குது. அந்த பிரஷ்னத்தில் ரொம்ப வித்வான்கள் சாஸ்திர அது 2 லட்சம் 3 லட்சம் இருக்குது பிரஷ்ன சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்களை. ஜோசியம் பெரிய சமுத்திரம், பிரஷ்னசாஸ்திர ரீதியாகவே இருக்குது. ஒரு காலத்தில் இத்தனையும் பைஹார்ட்டாக உள்ளவாளெல்லாமும் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு பைஹார்ட்டாக நாராயண பொதுவாள்னு ஒருத்தர் இருந்தார் பையனூரில், மகாவித்வான். இப்போ இன்றைக்கி நாம் இந்த சிஎம்முக்கு அவரை பார்த்தார் இவர் பார்த்தாருங்கிற மத்தியில் அதெல்லாம் டப்பா, அதெல்லாம் காலி டப்பா. வித்வானாக தேடின்னு போனால் தான் நான் சொல்கிறது புரியும். ஏதோ சொன்னால் 2 பழிச்சது ஃப்ளூக்கில் போச்சுன்னெலாம் வேணால் சொல்லலாமே தவிர, நீ ஒரு விஷயம் சொன்னேன்னா இன்னது நடக்கும்னு சொன்னேன்னா எண்ணத்தினால சொன்னேன். சுக்கிரனும் ராகு சனி காம்பினேஷன்னா சுக்கிரன் சனி ராகு காம்பினேஷனுக்கு இன்ன வரும்னு என்ன ஸ்லோகம் அது எந்த கிரந்தத்தில் இருக்குது இதை சொல்லணும். அப்போ தான் அவளுக்கு வித்வான்னு அர்த்தம். இதை இன்றைக்கி யாருக்குமே சொல்ல தெரியாது. சாதாரண ஜோசியம் பார்க்குறவாளுக்கு இப்போ இந்த இதிலெல்லாம் பார்க்குறா பற்றியில நீ தமிழோ சம்ஸ்கிருதமோ எதை வேணாலும் சொல்லிக்கோ, அதுக்கு மூல பாட்டை சொல்லணுன்னு தான் கேள்வியே இருந்துச்சு. தமிழில் எடுத்தாலும் 10ல் குரு இருந்தா கோச்சார ரீதியாக 10ல் பார்ப்பான் பதவியை கெடுப்பான்னு பாட்டு, அதை சொல்ல தெரியணும். ஜென்மராமன் வனத்திலே அப்படின்னு அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது. இது மாதிரி தமிழாக இருந்தாலும் சரி சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் சரி இதை பற்றி சொல்ல தெரிஞ்சாதான் விஷயம் தெரிஞ்சவா அக்செப்ட் பண்ணுவா. அதுதான் உண்மையான சாஸ்திரங்கிறது. அதில் சொல்லும்போது இவரை பற்றி இது ரோக நிவர்த்தி ஆகணும்னா இந்த ரோகம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு 2-3 வகையாக சொல்லுவான். இவர் சாஸ்திரம் வாசித்தது அதில் ஒரு தோஷம் ஏற்பட்டு அவருடைய குருநாதருக்கு வாதரோகம் வந்தது. அவருடைய குருநாதருடைய வாதரோக நிவர்த்திக்கு என்னன்னு பிரஷ்னம் பார்க்கும்போது ரோக தேவதையை ஒரு பாத்திரத்தில் தேன் வச்சு அந்த தேனில் ஆவாகனம் பண்ணி அந்த தேனை தானம் பண்ணி தானம் வாங்கினவன் அந்த தேனை குடிச்சிட்டான்னா இவர் அந்த ரோகம் விட்டுடும். ஆனால் அவனுக்கு வந்துடும். அப்போ அவனுக்கு பணம் கொடுக்கணும். அச்சுத பிஷாரோடி சொன்னார் அப்படி வேண்டான்னா, நம்ம எதுக்கு 108 பேர் இந்த ரோகத்தை கொடுக்கணும் வேண்டான்னார். இல்லை இல்லை பணத்துக்காக பண்ணுறவா எத்தனையோ பேர் இருக்கா, அவ்வளோ கஷ்டம், அதை விட கஷ்டம் பசி. இப்படி பண்ணுவாள் அவத்தர்னு கேட்பா.
பசி அதை விட கஷ்டம். அதனால் நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி ஆவாகனங்கள்லாம் பண்ணி பொதுவாக அந்த எண்ணெய் தானம் பண்ணுற சமயத்துக்கு தான் வாங்கிக்கிறவா உள்ள வருவா பற்றியில. அது மாதிரி இந்த தேனை தானம் பண்ணுற சமயத்துக்கு பட்டத்திரியை உட்காந்துட்டேன். பின்னாடி எங்கிட்ட குடும்பம்னார். மாட்டேன்னார் அவர். என்னால் தான் உங்களுக்கு அந்த வியாதி வந்தது, அதனால் எங்கிட்ட குடும்பம்னு சொல்லி அதை தேனை. அதனால் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. தேனை வாங்கினா மட்டும் ஒரு அதை குடிக்கணும். பொதுவாக சில பேர் எண்ணெய் எல்லாம் வாங்குறவா கொட்டுட்டு போயிடுவா. அப்படி இல்லாமல் அதை குடிக்கணும். குடித்தாதான் அந்த ரோகம் இவாளை விட்டுட்டு போகும். அதனால் இவரே எதிர்த்தாப்புல அந்த தேனை குடிக்க அவரை விட்டது இவரை பிடிச்சிருந்தது. இவருக்கு அந்த ரோக நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம்னு திருப்பி பிரச்சனை பார்க்கும்போது, ரோகம் எதனால் வந்ததுன்னு பிரச்சனை பார்க்குறது ஒரு வகை, என்ன பண்ணினா இது ஒழிவடையும்னு பிரச்சனை பார்க்கணும். இந்த காம்பினேஷனுக்கு பரிகாரம் என்னென்னது இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்கே 10 வகையான பரிகாரம் இருக்கும். இதில் இந்த பரிகாரம் பண்ணினா இந்த வியாதி போகுமான்னு திருப்பி ஒரு தடவை பிரச்சனை பார்க்கணும். போகும்னா தான் அதை பண்ணணும். நாம் ஜோசியம் யார் வேணாலும் சொல்லலாம், பரிகாரத்துக்கெல்லாம் நாலெட்ஜ் வேணும். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, பரிகாரங்கிறது அவளுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஜனங்கள் 5 ரூபா செலவில்லாத பண்ணுற பரிகாரத்தை தான் எதிர்பார்க்குறாங்கிறதுனால நீ 50 தடவை கோவிலை சுற்றிட்டு வா, அரை எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றிட்டு வா அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை. சாதாரண அஜீரணம்னா ஒரு மிளகை சாப்பிடு, சுக்கு வெல்லம் குடினா சரியாக போயிடும். இரும்பு உலக்கையை முழுங்கிட்டான்னா சுக்கு வெல்லம் குடித்தா சரியாக போகுமா? முழுங்கினதோ இரும்பு உலக்கை. அப்போ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாகணும். அது மாதிரி பிராபலத்துக்கு தகுந்த மாதிரி தான் பரிகாரம். ஜனங்களுக்கு அது புரியலை. சொன்னால் இவ்வளோ செலவாகுமா அவ்வளோ செலவாகுமான்னு சக்தி உள்ளவாளே நினைக்கிறா. யார்கிட்ட காமிக்கிறோங்கிறது இருக்குது. நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாங்கள் அது செல்ஃபிஷாக சொல்கிறாளா, நம்மளை பயன்படுத்திக்கிறாளா, கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம 2 இடத்துல அதை விசாரிச்சுக்கலாம். இந்த பரிகாரம் அதுக்குள்ளது தானான்னு கேட்டுக்கலாம், சாஸ்திரோக்தமானதான்னு கேட்டுக்கலாம். பண்ணி வைக்கிறவா அது மாதிரி பூர்ணமாக அத்தியனம் பண்ணிடுவாளா, தபஸ்வியா, அந்த பரிகாரம் கரெக்டாக நடக்குமா, இதெல்லாம் நீங்கள் வேணால் கவலைப்படலாமே தவிர இவ்வளோ நான் செலவு பண்ண மாட்டேன், இந்த பரிகாரம் பண்ண வேண்டாம் எனக்குன்னா வேண்டாம் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரிகாரம் கிடையாது. அதுக்காக சொல்ல வரேன். இவருக்கு அதே ப்ராப்ளம் இவருக்கு வரும்போது இவருக்கு பரிகாரம் ஒரு மண்டலம் பஜனம் இருக்கணும்னு வந்தது. இந்த மச்சந்தொட்டு பாடுன்னு இன்றைக்கி சொல்கிறோம் நாம் நார்மலாக. ஆனால் பொதுவாக ப்ராக்டிக்கல் என்னன்னா விரதம் இருக்கிறது தான். அந்த ஒரு மண்டலம் என்ன விரதம்னா, இப்போ கிருத்திகை ஐயப்பன் கோவிலுக்கு இருக்க மத்தியில் இது கிருத்திகா மண்டலம்னு பேர். கார்த்திகை 1லேருந்து ஆரம்பித்து இருக்கக்கூடிய இதுக்கு இந்த மண்டலத்தில் இது விசேஷம். ஒரு மண்டலம்னா 48 நாள். அந்த 48 நாள் என்ன கணக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 46லேருந்து 48 வரும். அது 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம் கூட்டினா என்ன வருது? 48. 27 + 12 39 + 9. இதில் 2 கழிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ராகு கேது சாயா கிரகம், கிழமையில் அது வராது. 7 நாள் தானே இருக்குது. அதனால் 44 வரும், 48 வச்சுக்கலாம். 46 48 இதில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். மண்டலம்ங்கிற அந்த மண்டலம் பஜனம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். பொதுவாக இந்த நாள் சஹஸ்ராவர்த்தி பண்ணுவாள். பிராமணனுக்கு பிரதானமான பரிகாரமே காயத்ரி ஜபம்தான். தொக்கு அகிரிவ விமுச்சியத்தே. இன்றைக்கி சொன்னால் அதுக்கு அது புரியலை. பெரிய கஷ்டங்கள், பெரிய பிரச்சனைனா நித்தியப்படி 1000 காயத்ரி ஜபம் பண்ணுவோம் ஆச்சாரத்தோடு. ஒரு மண்டலம் அல்லது 100 நாள் இப்படி பண்ணுங்கன்னா, முதல்ல சந்தியாந்தனம் பண்ணுங்கன்னா யோஜனை பண்ணுறா. இதை பண்ணுங்கன்னா நான் பண்ணுறேன் மாமா, அது இருக்கட்டும் மாமா, வேறு ஏதாவது ஹோமங்கள் பண்ணலாமான்னு கேட்கலாம். எனக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமோ. இதை நான் இதையும் பண்ணுறேன், ஹோமம் சொல்லுங்கன்னா அது இருக்குன்னு சொல்லலாம். அது இருக்கட்டும்னா அது என்ன அன்பிட்டா, யூஸ்லெஸ்ஸா? அந்த காயத்ரிக்கு மேலே ஒரு பரிகாரம் உண்டா சாஸ்திரங்களில்? இது ஜனங்களுக்கு புரியலை. இன்றைக்கி ரீதி தான். இன்றைக்கி பழைய டாக்டர்கிட்டெல்லாம் போனேன்னா பெரிய ப்ராப்ளத்துக்கு சின்ன மாத்திரை தான் கொடுப்பாங்க. சின்ன விஷயந்தான் இருக்கும் அதில். இன்றைக்கி பார்த்தெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி உங்கள்கிட்ட உள்ள பணத்தை முழுக்க பிடிங்கிட்டு அதே சின்ன மாத்திரையே கடைசியில் கொடுப்பான்.
அதுக்கு முன்னாடி என்ன கிரெடிட் ஆனுமோ அத்தனையும் ஆகிடும். அது மாதிரி தான் இருக்குது. ஜனங்கள் அதை தான் நம்புறது. அதுதான் இந்த பிரச்சனை. இவர் 48 நாள் தங்கும்போது பாகவதம் பாராயணம் பண்ணினார். பாகவத பாராயணம்ங்கிறது பொதுவாக எந்த கோவிலில் இருக்குமோ, நம்ம ராமர் கோவிலில் இருந்தால் ராமாயண பாராயணம் பண்ணுவோம், பாகவத கிருஷ்ணர் கோவிலில் இருந்தால் பாகவதம் பண்ணலாம். ருக்வேதி இவர் ருக்வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணினாருங்கிறது எதில் தெரியறதுன்னா 99வது தசகத்தில் தெரியும். அப்படி யாராவது நாராயணியத்தை பார்த்துருக்கல? 99வது தசகம் முழுக்க ருக்வேத பதங்களையே பிரயோகம் பண்ணுவார். எத்தனை மண்டலங்கள், எத்தனை அஷ்டகங்கள், அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் உபயோகித்து தான் 99வது தசகமே வரும். 98 பிறந்து சரித்திரத்தில் சொல்லிட்டு 99வது தசகம் ருக்வேதத்தில் உள்ள பதங்கள் எடுத்து உபயோகப்படுத்துவார். இவர் அதை பண்ண அந்த பாகவதம்ங்கிறது யாராக இருக்கட்டும், அவர் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வித்வானாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை பாகவதத்தை படிச்சுட்டா கேட்டுட்டா பக்தி உற்பத்தியதே பும்சா சோகமோக ஜராபா எஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரம புருஷே பக்தி உற்பத்தியதே பும்சா. உத்தமா காதால் கேட்டுட்டா போகும் பாகவதத்தை. பக்தியானது உற்பத்தி ஆகுங்கிறது பாகவதம். பக்தியானது வளரும்னு சொல்லலை, வர்த்ததே அப்படின்னு சொல்லலை. ஏதோ அவனுக்கு ஏற்கனவே பக்தி கொஞ்சம் கொஞ்சம் உண்டு, இந்த பாகவதம் கேட்டவுடனே அவனுக்கு பக்தி வளர்ந்தது அப்படின்னு சொல்லலை. இங்கே உற்பத்தியத்தேங்கிறார், உண்டாகுங்கிறார். அவன் கட்டையாக இருக்கக்கூடிய மனசாக இருந்தாலும் சரி, பாகவதத்தை கேட்டான்னா வளரும். அது இவர் வித்வான், சாஸ்திர வித்வான், வேதாந்த வித்வான் அப்படிங்கிறதே அர்த்தானுசந்தானத்தோடு என்ன பண்ணுறார், அவர் பிரமிச்சு போயிட்டார். பாகவதத்தை கேட்டுட்டு பிரமிச்சு போயிட்டார். பாராயணம் பண்ணிட்டு அதை அனுசரித்து இவருடைய சாஸ்திர ஞானம் அத்தனையும் வச்சு, வியாக்கரண ஞானத்தை வச்சுண்டு அத்தனை பதப்பிரயோகம், அத்தனை சந்தஸ்ஸு, எதுகமோனேன்னு சொல்லுவார், அலங்காரம்னு சொல்லுவோம் பதப்பிரயோகங்களில். அந்த வார்த்தைகள் எடுத்தால் அது மாதிரி வரும். அதெல்லாம் போட்டு கொட்டியிருக்கார் பாகவதத்தில். அதை விட ஆச்சரியம் இவருடைய ஒரு மேதாவித்தனம். இவருடைய அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் பாகவதத்துக்கு எடுபடாது. பக்தியா பாகவதம் ஞேயம் அப்படின்னு வெறும் படிச்சிருந்தால் மட்டும் பாகவதம் புரியாது. பகவானுடைய கிருபை இருந்தால் தான் புரியும். எங்கள் தாத்தா சொல்லுவார், பாகவதம் இரும்பு கடலைம்பர். வெறுங்கடலையை வேக வச்சு சாப்பிட்லாம் மத்தியானம் டிஃபனுக்கு, இரும்பு கடலையை தொட முடியாது. அது மாதிரி பாகவதத்துக்குள்ளே முதல்ல போகிற ஸ்லோகமே தலை கிருகிருக்கும். ஜென்மாத்தியஸ்ய யதோன்வயாத்து இதரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞா ஸ்வராடி. இதை கிளாஸாக சொல்கிறதா, இதை பதபதார்த்தமாக சொல்கிறதா, இதை உபன்யாசமாக பண்ணுறதான்னு அவளுடைய பிரவச்சனத்தை கேட்டாலே அவளுடைய பக்தியும் ஞானமும் புரிஞ்சு போயிடும். அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை பாகவதம்ங்கிறது. பக்தி இருந்தால் தான் பாகவதம், பகவானே பாகவத ஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால நமக்கு அவர் தான் புரிய வெப்பறதை. இவருக்கு அந்த பக்தியும் இருந்தது. அதே சமயம் இவர் ரொம்ப ஒரு ரசிகர், புத்திமான்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கபிலோபதேசம் பண்ணுறதே அவர் 10 அத்தியாயம் பண்ணுறார். கபிலோபதேசம் அவ அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினது திருத்தீய ஸ்கந்தத்தில் எடுத்தோம்னா 10 அத்தியாயம் இருக்குது. அந்த 10 அத்தியாயத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஞான யோகம், சாங்கிய யோகம், கர்மயோகத்தையே அஷ்டாங்க யோகமாக பிரிச்சுக்கிறார். பக்தி யோகம், பாபிகளுடைய கதானுகதி. இதை சொல்லும்போது பாகவதத்தை சொல்கிறவாளே திணறுவா. அந்த விஷயத்தை, அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறதுக்கு பாகவதம் சொல்கிறவாளே திணறுவா. 10 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் நாராயண பட்டத்திரி. அந்த 10 அத்தியாயத்தை 10 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். ஞானயோகம் ஒரே ஸ்லோகம்தான். மதிரிக குணசக்தா பந்தகிருத்து தேஷ்வசக்தா துவமிருதகிருத்து உபருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபில தனுரிதித்வம் தேவஹூத்தேன்யகாதி. இதுக்கு அர்த்தம் வெறுமனை சொல்லிட்டு போயிடலாம். பாகவதம் தெரிஞ்சு சொன்னால் விசேஷமாக இருக்கும்.
பொதுவாக பாகவதம் தெரிஞ்சுதான் நாராயணியமே சொல்லணும். அப்போ தான் இவர் எண்ணத்தை கொண்டு இதில் வந்து இத்தினூண்டு கேப்சூலுக்குள்ளே எவ்வளோ பவர் வச்சுருக்காருங்கிறது அப்போ தான் புரியும். இதில் முதல் ஸ்லோகம் என்னன்னா, இது குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தில் இவர் பாராயணம் பண்ணுறார். இது ஒரு அனுகிரக கிரந்தமானதுனால இதை குருவாயூரப்பனோட இவர் நேர மத்தியம புருஷமாக வச்சு நீ பண்ணினேயாமே குருவாயூரப்பா, நீ பண்ணினேயாமே குருவாயூரப்பான்னு கேட்குற மாதிரி தான் இந்த கிரந்தத்தையே அமைச்சிருக்கார். பொதுவாக உலகத்தில் எல்லாருமே கதை சொல்லுவா, சொல்கிறவா ஒத்தராக இருப்பா, கேட்குறவா பல பேராக இருப்பா. சொல்லப்படுறது பகவானை பற்றின கதையாக இருக்கும். இங்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, சொல்லப்படுறது பகவானை பற்றின கதையாக இருந்தாலும் சொல்கிறவர் நாராயண பட்டத்திரி, கேட்குறவர் பகவானே. இங்கே பகவானே கேட்டது ரெண்டு தான். இத்தனை கதை எல்லாரும் சொல்கிறோமோன்னு நாம் எத்தனை புராணங்கள் பேசுகிறோம், எத்தனை சரித்திரங்கள் இன்றைக்கி உபன்யாசங்கள்லாம் பண்ணுறோம். பகவானே நேர கேட்டதுங்கிறது ரெண்டு தான். ஒன்று வால்மீகி ராமாயணம், இன்னொன்று நாராயணி. இந்த ரெண்டு தான் பகவானே நேர கேட்டது. நேர கேட்டது மட்டும் இல்லை, அப்படியா குருவாயூரப்பான்னு ஆமான்னு சொன்னார். குருவாயூரப்பன் ஆமான்னு சொன்னார் அப்படிம்பார் எங்கள் தாத்தா. அப்படி ஆமான்னு சொன்னான்னு ஒரு இடத்துலையும் இல்லை. ஆனால் எங்கள் தாத்தா சொல்லுவார் ஆமான்னு தலையாட்டினார் அப்படிம்பார். இது தாத்தாவோட பிரத்யக்ஷ அனுபவம். அது அந்த குருவாயூரப்பன் கேட்டதை அவர் ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு தான் சொல்கிறார். இதை வந்து இந்த கல்கி கார்டனில் சொல்லும்போது ஒருத்தர் பரிகாசம் பண்ணினார். என்ன பண்ணினார்னா, குருவாயூரப்பன் அந்த காலம்தானே, குருவாயூரப்பன் சொன்னாரா, இவர் தலையாட்டினாரா, ஆமான்னு தலையாட்டினாரா, இவர் என்ன நேராக பார்த்தாரா தீட்சிதர் அப்படின்னு விளையாட்டாக பேசிட்டு போயிட்டார். இங்கே தான் இருந்தார், அவர் ஆழ்வார்பேட்டில் தான் இருந்தார், பேரை சொல்ல வேண்டாம். அதுக்கு போய் ராத்திரியிலேருந்து தலையாட ஆரம்பிச்சுட்டு இப்படி அவருக்கு. மறுநாளைக்கு எத்தனையோ டாக்டர்கிட்ட வந்து சொல்லி அது நிறுத்த முடியல. சாயங்காலம் வந்து அழுது தாத்தாவை பார்த்து கதறி நான் அபச்சாரப்பட்டு விட்டேன்னு சொல்லி, தாத்தா இது என்னுடைய விஷயமே இல்லை, இது குருவாயூரப்பனோடது, நீங்கள் குருவாயூரப்பன்கிட்ட போங்கன்னு சொல்லி குருவாயூரப்பன்ட்டையும் போய் 3 வருஷம் கழிச்சு தான் நிறுத்தினார் பகவான் அதை அவர் வாழ்க்கையிலேயே. அதுக்கப்புறம் அவர் வாயை திறக்கிறதே கிடையாது. போகிறவா வரவாளெல்லாம் நம்ம பாட்டுக்கு பேசிடக்கூடாது, நமக்கு தெரியாததை பற்றி அபிப்பிராயமே சொல்லக்கூடாது. இதில் செல்லு கடைக்கு வருவாமுக்க வயசானவா தான், எமர்ஜென்சிக்கு செல்லு இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த செல்லை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாதவா தான் செல்லை வச்சுட்டு இருக்கிறதே. அதுதான் இந்த ப்ராப்ளமே. ஏதோ குழந்தைகள் செல்லை எடுத்துக்காம போனாலும் கத்தரா, நீ எங்கே இருக்கேன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு புரியாது அப்படின்னு. நாளைக்கு குழந்தைகள் கதைக்கு வரதே, நாளைக்கு எப்படி சைலண்டில் போடுறதுன்னு கேட்டுன்னு வாங்கும். கேட்டுன்னு வந்து சைலண்டில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும், புறத்தியாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். செல்லு வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்லலை, குழந்தைகள் கவலைப்படுறது நியாயம்தான். அது இந்த நாராயண பட்டத்திரி சொல்ல சொல்ல பகவான் குருவாயூரப்பன் தலையாட்டினான். அது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் குருவாயூரப்பன் நேரையே காமிச்சார் அவருக்கு, ராசக்கிரீடை எல்லாம். சில விஷயங்களை நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பன் சொன்னார், அதை எழுதியிருக்கார். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, பொதுவாக நான் என்னோட பிராபலத்துக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம். பொதுவாக யாரோ பண்ண ஸ்தோத்திரத்தை தான் நம்ம பாராயணம் பண்ணுவோம். ஒரு கால் நான் பண்ணால் என்னோடய ப்ராப்ளம் வேணால் போகலாமே தவிர, என்னோட ஸ்தோத்திரத்தை இன்னொருத்தர் படித்தா அவளுக்கு அந்த கஷ்டம் போகணும்னா எனக்கு தபஸ் இருக்கணும். இந்த ஜோதிஷமே சொல்கிறேன், என்னொன்னோ கால்குலேஷனை சொல்கிறாமே தவிர இன்ன பண்ணினா உங்கள் ப்ராப்ளம் தீரும்னு சொல்கிறதுக்கு தபஸ் இருக்கணும். அது இருந்தால் தான் தீரும். அது இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் தீராது. அது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டா ப்ராப்ளம் தீராது. அது ஏதோ என்ன ப்ராப்ளம்னு வேணால் யார் வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு என்ன வியாதின்னு யார் வேணாலும் சொல்லலாம். வைத்தியம் என்னன்னு சொல்லணும். இந்த மருந்து சாப்பிட்டா அந்த வியாதி போகுங்கிறத சொல்லணும், போகணும். இத்தனை விஷயம் இருக்கிறதுல அது மாதிரி இவர் பண்ண அந்த நாராயணீயத்தை கேட்ட குருவாயூரப்பன் இவருடைய ரோகத்தை போக்கினது மட்டும் இல்லை, 510 வருஷமாக போகிறது. 1640 பண்ணினார். 40ஓ 60லையோ பண்ணி முடித்தார் இவர். இந்த நாராயணியத்தை இவர் முடிக்கும் போது 1640.
கலியோட இதில் எழுதும்போது 4680 நாராயணியம் எழுதுகிறேன். அதில் எப்படி இருக்குன்னா, மிக குருத்தாம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியங்கிறதே கடபயாதி சங்கையில் எடுத்துக்கிறாரு. அது ஒரு கணக்கையும் சொல்லியிருக்கார் அவர். கலி சங்கியும் சொல்லியிருக்கார் 4680. இப்போ 5150 வருஷம், 115 வருஷமோ 120 வருஷமோ போகிறது. குறைஞ்சபட்சம் 500 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து இந்த நாராயணியம் நடந்து. இன்னி பரியந்தம் பாராயணம் பண்ணுறவாளுடைய கஷ்டத்தை போக்குறது ரொம்ப வேண்டாம். பெருசாக சொன்னால் தானே எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரே ஜனாகான்னு பகவத்கீதையில் பகவான் ஒரு விஷயம் சொல்லுவான். ஒரு விஷயத்தை ரொம்ப பிரபலமானவா செஞ்சு காமிச்சாதான் பாமர ஜனங்கள் ஃபாலோ பண்ணுவான். அதனால தான் இன்றைக்கி அழுக்கு சோப்பை கூட பிரபல நடிகை கையில் வச்சுன்னு சொல்கிறான். இதை தேய்ச்சுட்டா உங்கள் வியாதியெல்லாம் போகும், பளபளன்னு ஆவேல் அப்படின்னு. எத்தனை பைத்தியம் போய் ஓடி வாங்கிறது பற்றிலோ. அவளுக்கும் அந்த சோப்புக்கும் ஸ்நானப்பிராப்தி கூட கிடையாது. ஏன் நீ சாதாரண ஆளை வச்சுன்னா அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டியதானே. டிஎன் சேஷன் இருந்தாரோன்னு இப்போ இல்லை மாமா. அவர் தான் இந்த இந்த அரசியல்வாதிகளை ஒடிச்சு பார்த்தது, கை வச்சது. அவரை நீக்கணும்னு பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். கொஞ்சம் வயசான வாழ்க்கை அது தெரியலாம். ஒரு 30 வருஷம் முன்னாடி தான் அது. அன்றைக்கி அவர் எங்கே இருந்தார் தெரியுமோ? குருவாயூரில் இருந்தார் அவர். இங்கே பார்லிமெண்ட்டில் அத்தனை காரசாரமாக விவாதம் நடக்கிறது. அவர் குருவாயூரில் உட்காந்து நாராயணி பாராயணம் பண்ணியிருந்தார். தாத்தா சிஷ்யர் அவர். அவரே சொல்லுவார் பின்னாடி. நான் பார்க்குறதே சொன்னார். இங்கே இருந்தார், அபிராமபுரத்தில் இருந்தார். அப்புறம் விருத்தாசிரமத்துக்கு போனார். எங்கேயோ ஒன்றும் இல்லைன்னா ஆயிடுத்து. அன்றைக்கி புஷ்ஷுன்னு ஆயிடுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நாராயணியம் அப்பேற்பட்ட ஆபத்து. ஆர்த்தின்னு 2. ஆர்த்தின்னா இந்த ப்ராப்ளம் நமக்கு வரப்போகிறதுன்னு முன்னாடியே தெரியும். அதை நினச்சி பயப்படுவோம், உருகுவோம், கண்ணீர் விடுவோம். இதுக்கு ஆர்த்தின்னு பேர். ஆபத் அப்படின்னா திடுதிப்புன்னு வர்றது, என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் வர்றது. இந்த 2க்குமே கதி பகவான் தான், பகவத் சரணம் தான். இந்த நாராயணியம் அந்த 2ஐயுமே போக்கக்கூடியது. பகவத் சன்னிதானத்தில் ஆரம்பிக்கிறார் பாகவதத்தை அனுசரித்து. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதித்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாதி குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். பரமார்த்தமா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத நாம் எதனால் தெரிஞ்சுக்கலாம்? பகவான் ஒருத்தன் இருக்காருங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்கிறோம். பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்துக்கு அப்பாற்பட்டவன் பகவான். கொஞ்சம் கவனிச்சு கேட்டுன்னு வாங்கோ. இது சாஸ்திர விஷயம். கதையாக சொன்னால் ஈஸியாக புரியும். நீங்களாம் நாராயணியை நிறையா பாராயணம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பண்ணுறதவே தெரியறது. நான் இன்றைக்கி கபிலோபதேசம் சொல்லணுங்கிற ஐடியாவில் தான் நான் வந்தது. கபிலோபதேசம் இருந்து சொல்லிட்டு போயிடலாம் கதையை அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ ஸ்ரத்தையாக பாராயணம் பண்ணுறீங்களாங்கிறதுனால முதல் ஸ்லோகத்துக்கு இவ்வளோ விஸ்தாரமாக யாரும் சொல்ல மாட்டா. அதுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்கிறேன். இல்லை வேண்டான்னா கபிலோபதேசம் சொல்கிறேன். இல்லை நீங்கள் கதையாக சொல்லுங்கன்னா, ஏன்னா சில பேர் கேரளாவிலேயே ஒருத்தர் முதல் நாளைக்கு இந்த கல்பாத்தியில் நான் பாகவதத்தை நான் மாட்டுக்கு என்னோடய சிஸ்டத்தில் விஸ்தாரமாக சொல்கிறதே, அம்மா கதையாக சொல்லுங்கன்னார். 2 நாளைக்கு கதையாக சொன்னேன். இல்லை இது எல்லோரும் சொல்கிறதா, நீங்கள் பழையபடியே பாகவதம் என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம கதை வேண்டாம்னு நான் சொல்லலை. நான் இப்போ கதையை குறைக்கிறதா அர்த்தம் இல்லை. கதை வரத்தே கதையோட ரசத்தை அனுபவிக்கணும். ஆனால் சாஸ்திரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? பிரத்யக்ஷம், அனுமானம், அனுபவம். ஒரு பொருள், ஒரு சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கவனித்து கேட்கணும். ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதுக்கு ஒரு பொருள் உண்டு. உலகம் முழுக்க இப்படி தான். இந்த பொருளை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஜலம், தீர்த்தம், வெள்ளம் அப்படிங்கிற சப்தத்தை நான் சொல்கிறேன். அப்படின்னு உடனே எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நாம் வெள்ளத்தை காமிக்க முடியும் கண்ணால். இதுக்கு பிரத்யக்ஷம்னு பேர். இந்த சொல்லும் பொருளும் பிரியாது. இதை மனசில் வச்சுக்கோங்க.
சொல்லுக்கு பொருள் உண்டு, பொருளுக்கு சொல்லுண்டு. இதை நாம் எப்படி அறியறோங்கிறது தான் இந்த விஷயம். பிரத்யக்ஷத்தினால அறியறோங்கிறது கண்ணால் பார்க்கறது, அனுமானத்தினால அறியறதுன்னு ஒன்று. அப்படின்னா என்னென்னா, ஒரு டம்ளர் வெல்லம் கொண்டா அப்படின்னு சொன்னால் வெள்ளம்ங்கிறதுக்கும் கண்ணால் காமிக்கலாம், டம்ளருங்கிறதையும் கண்ணால் காமிக்கலாம். கொண்டாங்கிறத எப்படி கண்ணால் காமிக்க முடியும்? கொண்டு வர்றதுன்னா என்ன? செயல், அது கர்மா. அப்போ அது யூகம், அது அனுமானம். அதை செஞ்சால் தான் நமக்கு புரியும். அந்த காரியத்தை செஞ்சால் நமக்கு புரியறது. மூணாவது சொல்கிறேன், அனுபவம்னு ஒன்று. சார் இப்போ என்கிட்ட பேசாதீங்கோ, நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். இங்கே பேசாதீங்கோ, நான் இதெல்லாம் புரியறது. கோபம்னா என்ன? இது கண்ணால் பார்க்குறதா, செய்யறது? கண்ணால் பார்க்குற வஸ்துவும் அது இல்லை, செயல் வடிவமாகவும் இல்லை, அனுமானத்திலையும் அது இல்லை. ஆனால் அவர் கோபம்ன உடனே நமக்கு புரியறது, அது அனுபவமாக இருக்குது. நமக்கு எப்படி புரியறதுன்னா, அந்த கோபம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு புரியறது. நம்மக்கிட்ட இல்லைன்னா அது கோபம் புரியாது. இப்போ சொல்லிட்டேன்னா, சார் நான் இப்போ பிரம்ம தியானத்தில் சமாதியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரியும்? இருக்கேங்கிற பிரச்சனை தான் புரியும். பிரம்மங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பிரத்யக்ஷமா, அனுமானமா, அனுபவமா? அது எப்படி தெரியும்? பிரத்யக்ஷமாகவும் அது இல்லை, அனுமானமாகவும் இல்லை, அனுபவமாகவும் இல்லை. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், ஏன்னா அது சாந்திர ஆனந்த பூர்ணமான ஆனந்த கன வஸ்துவாக இருக்குது. சாஸ்திரம் மூலமாக தான் அதை தெரிஞ்சிக்க முடியும். இது அடிப்படை. சாஸ்திரம் எப்படி சொல்கிறது நமக்குன்னா, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏ ந ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தபிசம்விசந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படிங்கிறது வேதம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதிலேருந்து இந்த பிரபஞ்சமானது உண்டானதோ, ஏன ஜாதானி ஜீவந்தி, எதில் இந்த பிரபஞ்சமானது ஜீவிச்சு இருக்கோ, எத் பிரயந்தபிசம்விசந்தி, திரும்பி எதில் இந்த பிரபஞ்சமானது லயமாறதோ, தத் விஜிஜ்ஞாசஸ்வ, அதை தெரிஞ்சுக்கோ, அதுதான் பிரம்மம்னா. ரொம்ப ஈஸியாக தானே இருக்குன்னா, அதுதான் பிரச்சனையே. இது பிரம்மம்னு ஒரு வஸ்து, அதுலேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாறது, அதில் இந்த பிரபஞ்சமானது நிலை பெற்று இருக்கு, அதில் இந்த பிரபஞ்சமானது லயமாறதுன்னு வேதம் சொல்லியிருந்தா கன்ஃபியூஷனே வந்திருக்காது. இது என்ன சொல்லிடுத்து? யதோவாயிமானி பூதானி ஜாயந்தே, எதிலேந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது இதை பல பேர் தன்னோட கட்சிக்கு எடுத்துக்கிறார். யாரெல்லாம் அப்படின்னா, நியாயவாதிகள்னு சில பேர், மீமாம்சாவாதிகள்னு சில பேர், வையாகரணிகள் அப்படின்னு சில பேர், அப்புறம் ஜோதிஷக்காரா சில பேர், சாங்கியவாதிகள் சில பேர். இவர்கள்லாம் யாருன்னா, இதெல்லாம் சாஸ்திரம் நம்ம மதத்தில். என்ன நியாயம்னா என்னன்னா, தர்க்க சாஸ்திரம், லாஜிக்னு சொல்கிற மத்தியில் அது எதை பிரதிபாதனம் பண்ணுறதுன்னா, அணுவை பிரதிபாதனம் பண்ணுறது. இந்த பிரபஞ்சத்துக்கு மூல காரணம் எதுன்னா அணுதாங்கிறது. இன்றைக்கி ரிசர்ச் அது பிறந்து தான் பேர். இதுலேயே வியாக்கரண சாஸ்திரம் என்ன சொல்கிறது? பிரபஞ்சத்துக்கு மூல காரணம் அணு இல்லை, சப்தம்ங்கிறது. அதுக்கு அடுத்த நிலைக்கு சயின்ஸ் பேருக்கு. இப்போ அணு பரிந்தம் எடுத்து அதை தாண்டி பிளாக் ஹோல் பரிந்தம் எடுத்து ரிசர்ச்சில் அதுக்கு மேலே இன்னும் போகலை. சப்தம்ங்கிற பரிந்தம் பேருக்கு.